மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை. சுருளி அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்த வனத்துறை. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வழக்கில் குற்றவாளியின் தெளிவான புகைப்படம் வெளியானது. 8 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை, கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுகவினர் சாலை மறியல். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. கோபாலபுரம் இல்லத்தில் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. முத்து மறைவுக்கு செல்வ பெருந்தகை நைனா நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாற பிரார்த்திப்பதாக எடப்பாடி பழனிசாமி இரங்கல் செய்தி. வேளாங்கண்ணி ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை. நாகையில் மீனவர்களுடன் கலந்துரையாடல். கூட்டணி ஆட்சி என பாஜக கூறுவது அதிமுக பலமடைந்து வருவதையே காட்டுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. முதிர்ச்சியான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். அதிமுக பாஜக கூட்டணியில் சர்ச்சை எதுவும் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் நைனா அண்ணாமலை கருத்து. திமுக அரசை அகற்றுவதற்காக ஒன்றாக இருப்பதாகவும் விளக்கம். எல்லோரும் ஒரே புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். அது எப்படி இருக்கணும், வருகின்ற காலம் எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும், சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் 6 பேரின் சிறுநீரகம் விற்கப்பட்டது. விசாரணையில் அம்பலம். சிறுநீரகங்களை திருடும் கும்பலே போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்ததாக தகவல். மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் தலைமை காவலர் பூபாலன் கைது. மாமனார், மாமியார் உள்ளிட்டோரை கைது செய்த காவல்துறை தீவிரம். தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கருத்து. தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வலியுறுத்தல். சட்ட ஒழுங்கு பிரச்சினை என்ற பெயரில் பொதுக்கோவிலை ஆண்டுக்கணக்கில் மூடி வைப்பது சரியல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. சாதியின் பெயரால் மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் நீதிபதி வேதனை. திருப்பதி கோவிலில் இந்துக்கள் அல்லாத 4 ஊழியர்கள் சஸ்பெண்ட். கிறிஸ்தவ மத நம்பிக்கையை பின்பற்றி வருவது உறுதியானதால் தேவஸ்தானம் நடவடிக்கை. இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. கூகுள், மெட்டா நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியது குறித்து நாளை மறுதினம் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவு. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக குற்றவாளியை கைது செய்ய தமிழ்நாடு, கர்நாடக எல்லையோர கிராமங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. விவரங்கள். கடந்த 12ஆம் தேதி 12
17ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் சிறுமியை சீரழித்த அந்த வடமாநில இளைஞரை காவல்துறையினர் 8 தனிப்படை அமைத்து இன்று 8வது நாளாக தேடி வருகின்றனர். சாலை மார்க்கம் மட்டுமின்றி ரயில் மார்க்கங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சோதனை சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு ஒவ்வொரு வாகனங்களையும் தணிக்கை செய்து சோதனை செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் காவல்துறையினர் அந்த சிறுமியை சீரழித்த நபரை நெருங்கிவிட்டதாகவும் கூறப்படும் நிலையில் தொடர் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு சிறுமி புதுக்குடிப்பட்டி பகுதியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அது சம்பந்தமாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டு மேலும் இருவரை தேடி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றா. நன்றி பார்த்தசாரதி விவரங்களுக்கு. சிறுநீரகம் திருட்டு தொடர்பாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாபு. விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் கிட்னி விற்பனை தொடர்பாக பரபரப்பை ஏற்படுத்தினர். அதன் இடைத்தரகர் ஆனந்தின் மீது பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் இந்த கிட்னி விற்பனை தொடர்பாக மருத்துவ இணை இயக்குநர் மீனாட்சி தலைமையிலான குழுவினர் பல்வேறு மருத்துவமனைகளில் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் ஈரோட்டில் உள்ள அபிராமி கிட்னிகள் கடந்த 2 நாட்களாக ஆய்வில் ஈடுபட்டனர். இதன் பிறகு இன்று தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் அந்த தனியார் மருத்துவமனையில் எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் செய்யக்கூடாது என்றும் டயாலிசிஸ் சிகிச்சை மட்டுமே செய்ய வேண்டும் என தற்போது உத்தரவிட்டுள்ளார். நந்தா. நன்றி பாபு விவரங்களுக்கு. அதிமுகவின் கூட்டணி அழைப்பை நிராகரித்ததால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி வசைப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். கம்யூனிஸ்டுகளுக்கு விசிகாக அழைப்பு விடுத்தால் வாங்க உங்களை ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை நாங்கள் நிராகரித்தது மட்டுமல்ல, நீங்கள் விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை வடிந்த கம்பளம் என்று விமர்சித்து அரசியல் ரீதியான பல கேள்விகளை முன்வைத்தோம். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வசைமாறி பொழிவதன் மூலமாக, திருவாரூர் மாவட்டத்திலே வசமாறி பொழிவதன் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி காணவில்லை, போராடவில்லை என்று சொல்லுகிறார். அவர் அன்றாடம் பேப்பர் படிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் என்ன சொன்னார் முதலமைச்சர், அவர்கிட்ட தான் காவல்துறை இருந்தது, தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒருவேளை இந்த மாதிரி நடக்கக்கூடிய போராட்டங்கள் செய்திகள் எல்லாம் அவர் பார்க்காமல் இருக்கலாம்.